அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சகேவே நீ மரத்தில் உட்கார்ந்து இருக்கிற, சகேவே நீ மரத்தில் உட்கார்ந்து இருக்கிற, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ள நான் இந்த மரத்தை தூக்க போறேன், சாபமான இந்த மரத்தை நான் தூக்க போறேன், சாபமான இந்த மரத்தை தூக்கி என்னை அதில் அடிக்க போறாங்க. அதனால இந்த சாபமான மரத்துக்குள்ள நீ இருக்காத, உன் சாபமான வாழ்க்கையை நான் மாற்ற போறேன். சகேவே நீ சீக்கிரத்தில் வா. நல்ல கரந்தட்டு, சகேவே நீ சீக்கிரத்தில் வா. உன் வாழ்க்கை சாபத்துக்குள்ள இருக்க தேவன் விரும்பலைங்க. உன் வாழ்க்கை பிரச்சனைக்குள்ள இருக்க விரும்பலைங்க. நீ வியாதிக்குள்ள இருக்க தேவன் விரும்பல. சத்துருவினால் நொறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடக்கிறத விரும்பலம்மா. உன்னை ரட்சிக்கும்படியாய் நான் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையே. உனக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிற, உனக்காக சரீரத்தில் கடைசி சொட்டு ரத்தத்தையும் தண்ணீரையும் சிந்தி இருக்கிற, உனக்காக காயப்பட்டு இருக்கிற, உனக்காக எனக்கு வேணும் மறுபடியும் ஸ்தானத்தில் நீ வேணும், மறுபடியும் அந்த ஆதி வைராக்கியத்தில் வேணும், மறுபடியும் அந்த ஆதி அன்புக்குள்ள வேணும், மறுபடியும் சுவிசேஷ தீவெட்டியாய் நீ இருந்தாயே அந்த வைராக்கியத்துக்குள்ள நீ மறுபடியும் வேண்டும் என்று இயேசு சொல்றாரு, இயேசப்பா சொல்றாரு, நீ எனக்கு வேணும். ஒரு ஏக்கத்தோடு நிற்கிறார். தட்டுகிறார் உன் கதவை, தட்டுகிறார் உன் கதவை. திரும்பி வா மகளே, திரும்பி வா. அதிகாலையில் இருந்த ஜபம் எங்க, வைராக்கியம் எங்க, வேத வாசிப்பு எங்க, சுவிசேஷம் சுவிசேஷம் என்று ஓடுவாயே, ஆத்துமா ஆத்துமா என்று ஓடுவாயே. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், திரும்பி வா, திரும்பி வா, திரும்பி வா. உன்னுடைய ஸ்தானத்துக்கு நீ திரும்பி வா என்று கர்த்தர் சொல்றார். திரும்பி வா என்று கர்த்தர் சொல்றாரு. சகேயுவை இழக்கக்கூடாது என்பதற்காக தேவன் என்ன செய்ய, இயேசு கிறிஸ்து அந்த வழியாக கடந்து உன்னை இழக்கக்கூடாதுங்கிறதுக்காக தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி இந்த பூமிக்கு வந்தாருமா, இந்த பூமிக்கு வந்தாருமா. என் அன்பு சகோதரனு, ஏசப்பா சொல்றாரு, உன்னை இழக்க கூடாதுங்கிறதுக்காக என்னுடைய பரலோக மகிமையை, தேவனுடைய தேவனுக்கு சமமாயிருக்கிற அந்த சாயலை, தேவனுக்கு சமமாயிருக்கிற அந்த இடத்தை எல்லாவற்றையும் இழந்து அடிமைக்கு அடிமையாக, அடிமைக்கு அடிமையாக, அடிமைக்கு அடிமையாக அவருடைய சரீரத்தில் 5480 காயங்கள். ஏன் தெரியுமா? உன்னை இழக்கக்கூடாது என்பதற்காக, உன்னை இழக்கக்கூடாது என்பதற்காக. 600 போர்ச்சவர்கள் சேர்ந்து என்னை அடித்தார்களே, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னை இழக்கக்கூடாது.